சிங்கராஜா, நீங்க இங்க இவ்வளவு நேரம் நீங்க எங்க இருந்தீங்க? நீங்க 2 பேரும் பண்ண தப்ப உணர்ந்தீங்களா இல்லையா? உணர்ந்துட்டோம். எங்க ஜாலிக்கு உங்க 2 பேரை சண்டை மூட்டை விட்டு தப்பு பண்ணிட்டோம். இப்ப எங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் எங்களால தான் கிரீன்லாண்ட்காரங்களும் அடிமையா இங்க இருக்காங்க. சிங்கராஜாவும் கோல்டியும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து எல்லா விலங்குகளும் ஆச்சரியப்பட்டாங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு? கோல்டி எப்பவுமே பாயிறதுக்கு தயாரா இருப்பானா? என்ன அவ்வளவு சுலபமா தோக்கடிச்சு இந்த காட்டுக்கு ராஜா ஆவானா? நீங்க அவங்க போய் எப்போ சொல்லிட்டு வந்தீங்களோ அன்னைக்கே இவன் என்கிட்ட வந்து பேசினா, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். நான் தான் இந்த மாதிரி சும்மா பிளான் போட்டேன். ஏன்னா நீங்க போய் சொல்றது இப்பவே விடணும்னு. அப்படியா? அப்படின்னா இப்ப வரைக்கும் நீங்க தான் எங்களுக்கு ராஜாவா? ஆமா, சரியா சொன்ன. அதை கேட்டு எல்லா விலங்குகளும் ஜெய் வீரு கூட சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து ஜெய் வீரு 2 பேருமே பொய் சொல்ற பழக்கத்தையே விட்டுட்டாங்க. கோல்டி மறுபடியும் ப்ளூ லேண்டுக்கு போயிடுச்சு. எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.